1950. ரெண்டாயிரத்தில். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விதவிதமான பபுள் ப்ளோவர் மிஷினை தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. ஸோ எல்லாத்தையும் அன்பாக்சிங் பண்ணி நம்ம ப்ளோ பண்ண வைப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பற்றி மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், உங்களுக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருக்கும். இந்த ரோபோட்டை ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பண்ணணும். ஸோ அதனால இது ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு கவலைப்படாதீங்க, இதோட எல்லா அமேசான் லிங்க்கும் நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் வாங்கிக்கோங்க. எல்லாம் கம்மி ரேட்டு தான். ஸோ கஷ்டப்பட்டு தேர்ந்தெடுத்து கம்மி ரேட்டை பார்த்து நான் எல்லாமே வாங்கியிருக்கேன். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதை அன்பாக்சிங் பண்ணிக்குவோம். ஸோ இதோட பாக்ஸ் ஃப்ரண்ட் லுக் இப்படி தான் இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா பபுள் கேமரா கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் இல்லை. ஸோ இதை அன்பாக்சிங் பண்ணிப்போம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா உள்ளே அழகாக அப்படியே கொடுத்துருக்காங்க நம்மளோட ரோபோட்டை. ஸோ வெளியே எடுத்துருவோம். ஸோ 2 பபுள் டப்பா கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரோபோட். ஸோ இதுதான் அந்த ரோபோட்டு. ஸோ பார்க்குறதுக்கே வேறு லெவலில் அட்டகாசமாக இருக்குது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஃபேனு. ஸோ அதை வந்து நம்ம எப்படி வேணால் திருப்பிக்கலாம். அழகாக இருக்குது, பெண்ட் ஆகுது. ஸ்ட்ரக்சர் பாருங்களேன், என்ன அளவுக்கு அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு ரோபோட் மாதிரி இருக்குது பாருங்களேன், அந்த கண் அதெல்லாம். ஸோ ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணுவோம்னா, இதுக்கு எங்கெங்கே செல்லு போடணும் அதெல்லாம் நம்ம போட்டு வச்சுருவோம். வாங்க பார்த்தீங்கன்னா பின்னாடி திருப்பினாலே போதும். இதோட செல் ஷாட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க, பட்டன் ஆப்ஷனு. ஸோ பின்னாடி செல் கழட்டுறதுக்கு இந்த போட்டு இருக்கணும். ஸோ இதை நான் கழட்டிடுறேன். ஸோ கழட்டினா பார்த்தீங்கன்னா 3 AAA பேட்டரி போடணும். ஸோ 3 AAA பேட்டரி நான் போட்டுக்கிறேன். ஓகே, போட்டாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு ஸ்லாட் இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து இது மாதிரி ஒரு டப்பா 2 கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்று வந்து இதில் உள்ளே ஃபிட் பண்ணிடணும். ஸோ எப்படின்றத பாருங்கள். ஸோ ஓப்பன் ஆயிடுச்சா. ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மூடி வந்து லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு அவங்க உள்ளே டப்பா கொடுத்துருப்பாங்க. என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த மூடி மட்டும் கழட்டிட்டு அதில் செட் பண்ணிக்க வேண்டியது தான். போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி போட்டாச்சு. ஸோ இது அப்படியே உள்ளே அவங்க ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அப்படியே அழகாக உள்ளே வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ கரெக்டாக ஃபிட்டாக பொருந்ததுன்னு. ஸோ திரும்பி லாக் பண்ணிடுவோம். அவ்வளோதான், பபுள் மிஷின் ரெடி ஆகிடுச்சு. பின்னாடி 2 சுவிட்சு. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபேனுக்கணும். ஸோ இது ஓடுது பார்த்தீங்களா ஃபேன். அதுவும் RGB லைட் கொடுத்துருக்காங்க ஃபேனுக்கு. காற்று பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஜில்லுன்னு வருது. இது எதுக்குன்னா நம்மளுக்கு இல்லை, இந்த பபுள்ஸ் மூவ் ஆகிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த பட்டன் பார்த்தீங்கன்னா மிஷினுக்கு. ஓகேவா, இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். 2 1 பாருங்க, வேற லெவலில் இருக்கு. கலர்ஃபுல்லாக வருதுங்க. அதுவும் பாருங்க, முன்னாடி இதெல்லாம் லைட் எரியுது அழகா. ஜாலி. கைஸ், இந்த பபுள் கேமரா வந்து லைட்ல எரியுது. ஸோ நைட் டைம்ல எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். வாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம நாயங்குட்டி கூட நம்ம விளையாடுவோம். ஸோ என்ன பண்ண பார்க்கலாம். பைரவி நல்லா பயந்துட்டு ஓடுது இதுக்கு பார்த்துட்டு. இங்கே வா, அங்கே வா. இங்கே பாருங்க, ட்ரெயின் மாதிரி வருது.
ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிலிட்ரிக்கு போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பொம்மையை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். என்னடா பபுள்ஸுக்கும் மிலிட்ரிக்கு என்னடா சம்மந்தம் பார்த்தீங்கன்னா, ஸோ பீரங்கி இது வந்து என்ன கன்னுன்னு எனக்கே மறந்து போச்சு. ஸோ அன்பாக்சிங் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ எல்லா பாட்ஸை விட இந்த பாட்ஸ் நல்லா நைஸாக இருந்துச்சு. ஸோ அதில் தோசை சுட்டேன் கொஞ்சம் நேரம். ஸோ பாட்ஸை ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் ஒரே டிசைனு. ஸோ அன்பாக்சிங் பண்ணிட்டோம். ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணால் அதே மாதிரி எல்லா டாய்ஸும் கொடுக்குற மாதிரி அப்படியே கொடுத்துறாங்க. ஸோ இந்த பபுள் பேர் என்னன்னு தெரில, ஏதோ குடியான்னு ஏதோ போட்டிருக்குது. சரி ஏதோ ஒன்று அப்படி வச்சுட்டோம். ஸோ இப்போ நம்ம கன்று எடுத்து போகிறோம். வேறு லெவலுக்குதுங்க கன்று. ஸோ சூப்பராகவே இருக்குது கன்று, அட்டகாசமாக. அப்படியே இந்த கன்று பேர் கமெண்ட்டில் பண்ணுங்கள். யார் கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நான் ஒரு பரிசு தர போகிறேன். ஸோ இதுதான் சுவிட்சு. ஸோ இங்கே பாருங்களேன். ஸோ முன்னாடி பிடிப்பு வேறு கொடுத்துருக்காங்க. அப்படியே சுட்டுனே போடலாம் பபுள்ஸை வேறு லெவலில். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா செல்லு போடணும். ஸோ செல்லு போடுறதுக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க. ஒரு ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே கொடுத்துருப்பாங்க செல் போடுறதுக்கு ஸ்லாட்டு. அதே செல் ஸ்லாட் போட வேண்டியதான். ஓகேவா? ஸோ கேட்குறது பார்த்தீங்களா ரன்னிங் சவுண்டு. இதில் லைட்டாக டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிட்டு ஸோ பார்த்தீங்களா அழகாக வேலை செய்யுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்படி தான் வேலை செய்யும். நெக்ஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேட். கேர்ள்ஸுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி பொம்மை வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலராக இருக்கா. ஸோ அவங்களுக்குன்னா இது ரொம்பவே பிடிக்கும். ஸோ இது வந்து அன்பாக்சிங் பண்ணுவோம். ஸோ இதுதான் அந்த கேட் பாட்ஸு. ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ சைடில் பாருங்கள் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க எப்படி பண்ணணும்னு. ஸோ அன்பாக்சிங் பண்ணி உள்ளே ஓப்பன் பண்ணால் அப்படியே ஒரு கவரில் கொடுத்துருக்காங்க நம்மளோட டாயை. ஸோ அதை அப்படியே இழுத்துட்டோம். ஸோ இழுத்துட்டு அப்படியே அந்த கவர் சவுண்டு ரொம்பவே அருமையாக இருந்துச்சு, அந்த கவர் சவுண்டு கிசுன்னு. ஸோ இப்போ வந்து உள்ளே எடுத்தால் இது பார்த்தீங்கன்னா கேட்டு மாதிரி இல்லை, ஒரு கேமரா மாதிரியே இருக்குது. அப்புறம் தான் தெரிஞ்சு இது கேட் கேமரான்னு. ஸோ இது கலர் பாருங்களேன் வேறு லெவலில் இருக்குது இந்த கலர் காம்பினேஷனு. கூட பார்த்தீங்கன்னா இந்த க்யூட்டான ஒரு கழுத்தில் மாட்டுற அந்த ரிப்பன் மாதிரி. ஸோ கீழே இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் பபுள்ஸ் ஊற்றுறது. ஸோ பபுள்ஸ் ஊற்றி இதில் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து தான் நம்ம பபுள்ஸ் வரும். ஸோ சைடில் பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 ட்ரையாங்கல் மாதிரி இருக்குது. என்னன்னு தெரியல, நான் நவுத்துனேன். அதுக்கப்புறம் பார்த்தா நவுறுது திடீர்னு. ஸோ அப்புறம் தான் தெரியுது பூனை காதான். ஸோ அது எனக்கு திருப்பி பார்த்த பின்னாடி தான் தெரியுது, ஓ இது பூனை காது தான் அப்படின்னு. ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் வந்து பட்டன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்கும். கேமராவில் எப்படி கொடுப்போமோ அதே மாதிரி பட்டனு. அது இல்லாமல் பின்னாடி இன்னொரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா இதில் வந்து ஒரு சவுண்டு வரும். இப்போ பாருங்கள் பார்த்தீங்களா, இந்த சவுண்டு ஆஃப் பண்ணணும்னா இது ஒரு டைம் கிளிக் பண்ணுங்க. இப்போ பாருங்க. ஸோ அதுக்காக தான். ஸோ இது நீங்கள் கிளிக் பண்ணும்போது பபுள்ஸ் வேலை செய்யும். ஸோ இங்கே அப்படியே ரொட்டேட் ஆகும் பாருங்க. ஸோ வேற லெவலில் இருக்குல்ல. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த துப்பாக்கியோட ஃபங்க்ஷன் மாதிரி தான் வேலை செய்யும். ஆனால் இது ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் இதை ஆர்டர் பண்ணேன். ஸோ நம்ம டால்பின் பபுள் மிஷினை அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸோ அட்டை பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு டேமேஜ் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதுதான் அந்த பாக்ஸு. ஸோ இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவாகவே கொடுத்துருக்கான். செல்லு போட்டு அவங்க கொடுத்துருக்க பபுள் கம் அதில் ஊற்றிட்டு தொட்டு நம்ம வெடிக்கலாம். ஸோ இப்போ அன்பாக்சிங் பண்ணோம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் ஒரு டப்பா. ஸோ அந்த டப்பா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மட்டமாக தான் இருந்துச்சு. சரி கம்மி ரேட்னால கொஞ்சம் மட்டமாக கொடுத்துட்டாங்க ஏதோ ஒன்று. ஸோ மிஷின் பார்த்தீங்கன்னா டப்பாக்குள்ளே அடங்கலை, அவ்வளோ பெரிய மிஷினை உள்ளே வச்சு அடைச்சி வச்சுக்கிறாங்க. ஸோ இதுதான் நம்ம டால்பின் மிஷின். அழகாக டீ கப்பு மாதிரி இருக்குது பெருசாக. ஸோ கூட பார்த்தீங்கன்னா ஒரு பபுள் அந்த இது கொடுத்துருக்காங்க டப்பா. ஸோ இதில் எங்கே சுடுறது இருக்குது பார்த்தீங்கன்னா மேலேயே கொடுத்துருக்காங்க டால்பின் அதோட ஃபின்ஸிலே. ஸோ கீழே செல் போட்டுக்கலாம், அவ்வளோதான். 3, 2, 1. பாருங்க என்ன அழகா இருக்குங்க. அங்கே பாருங்களேன் வேற லெவலுங்க.
ஒரே டைம் எவ்வளோ வருது பாருங்களேன் பபுள்ஸ், எல்லாத்தோடையும் மிஞ்சி போச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பபுள்ஸ் வருதுங்க ஒரே டைமில். சாமிங்க பாருங்களேன், வேற லெவல். அதுவும் கலர்ஃபுல்லாக வருது. இருங்க என் மேலே இப்படி நேராக அடிச்சு பார்ப்போம். அப்படியே மேலே பனிமலை மாதிரி பொழிதான்னு பார்ப்போம். ஸோ நேராக அந்தளவு வரல. இது அவுட்டோரில் செக் பண்ணுவோம். பாருங்க எவ்வளோ அழகாக போகுது. இதில் வந்து பபுள்ஸ் ரொம்ப பெருசாக வரும், அதுதான் இல்லை ஹைலைட்டு. ஸோ கைஸ், இந்த எல்லா டாய்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில். ஏன்னா உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய பேர் இருப்பாங்க. இல்லைனா உங்கள் ஸ்டேட்டஸில் கூட போட்டு விடுங்க. பாய். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.